இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். நீட் தேர்வு கட்டாயமில்லை, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் உள்ளிட்ட வாக்குறுதிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். நியாய பத்திரம் என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு ராகுல் காந்தி பேட்டி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்ற காரை சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். நீலகிரி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்திற்கு சென்று திரும்பிய போது சோதனை நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைதான் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15 முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதால் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கேசிஆரின் மகள் கவிதாவை விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி. கடந்த மாதம் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி. திருநெல்வேலியில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் தொடரும் வருமான வரித்துறை சோதனை. நேற்று திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் இன்று அரசு ஒப்பந்ததாரர் RS முருகன் வீட்டில் சோதனை. பாஜகவில் இணைந்தார் நடிகையும் மாண்டியா தொகுதியின் சுயேட்சை எம்பியுமான சுமலதா. கடந்த தேர்தலில் பாஜக ஆதரவுடன் வென்ற நிலையில் நேரடியாக பாஜகவில் இணைந்தார். கோவை போத்தனூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தற்கொலை. ரயில் தண்டவாளத்தில் கிடந்த சென்னை துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்களின் சடலங்களை மீட்டு போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆதிதிராவிடர் நல விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் சமையலர் மற்றும் பள்ளி மாணவிகள் 5 பேர் படுகாயம். மேற்கூரை மோசமாக இருந்தது குறித்து மாவட்ட கல்வித்துறைக்கு ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.